ஹலோ ஆல் டே 24 ஃபிஃப்த் மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கி ஈவினிங்க்கு இந்த பன்னீர் திராட்சை இருந்துச்சா, இதை வச்சு ஜூஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி வாங்கி 2 டேஸ் ஆச்சு. இதுக்கு மேலேயும் வச்சோன்னா இது வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஊற வச்சுட்டு. இதுக்கப்புறமா இதை அப்படியே உதிரியாக பண்ணி குக்கரில் போட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு சளி பிடிச்சிருமோங்கிற பயமும் இருக்காது. அன்றைக்கி இஃப்தாருக்கு பப்பாயா, அதுக்கப்புறமா போண்டா, மஸ்க் மெலன், கஞ்சி, செவ்வாழைப்பழம், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா டேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு கிரேப்ஸை நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி போட்டு கொதிக்க வச்சிடணும். பள்ளிவாசல்லேருந்து ரோஸ் மில்க் கொடுத்துருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக இருந்துச்சா, ஸோ அதையுமே கொஞ்சம் எடுத்தாச்சு. அண்டு 2வது டைம் வேக வச்ச தண்ணியுமே நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சமாக லெமன், அதுக்கப்புறமா இத்தனோண்டு சால்ட்டு, சர்க்கரை, அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹனி ஆட் பண்ணி குடிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.25 டம்ளர் பாலில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குருமிளகு, அதுக்கப்புறமா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு நல்லா சுண்ட வச்சு ஒரு 3/4 டம்ளர் இருந்ததுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிருந்தேன்.